வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மஞ்சள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய அரசியலை பற்றி ஒரு சில தகவல்கள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தலைப்புக்கு போயிடலாம். அதாவது நேற்றோட 21/4/2026 அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு சாயந்தரம் 6 மணியோட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் தான் பண்ணியிருக்காங்க. அரசியல் பிரச்சாரம், அதாவது அவங்களுடைய கட்சி ஜெயிக்கணும், அவங்க வேட்பாளர் ஜெயிக்கணும், நாம் தான் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தை நாம் தான் கையில் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த பிரச்சாரம் நடந்து ஓஞ்சு போச்சு. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாச்சு. எல்லா வாக்காளர்களுக்கும் பணம் பட்டுவாடை செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் நிறைய பறக்கும் படைகளை வச்சு மக்கள் கொண்டு போகிற பணத்தெல்லாம் தடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் சில கட்சிகள் மக்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. 5000 கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டுக்கு, 3000 கொடுத்துருக்குறாங்க, 2000 கொடுத்துருக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. எப்படி இந்த தேர்தல் ஆணையம் இந்த பறக்கும் படையெல்லாம் இதை கண்காணிக்காமல் விட்டுட்டாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சே நடக்குதா என்ன ஒன்றும் புரியல. எந்த நியூஸ் வச்சாலும் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடா, அங்கே மக்கள் பிடிச்சாங்க, இந்த கட்சிக்காரங்க பணம் கொடுத்ததை மக்கள் பிடிச்சாங்க, அந்த கட்சிக்காரங்க பணம் கொடுத்ததை மக்கள் பிடிச்சி கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் செய்தி வந்துட்டுருக்கு. அப்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஸோ பணம் எல்லாருக்குமே விநியோகம் செய்யப்பட்டு விட்டது. இனிமே அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேலம் என்ன தாளம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பணம் எல்லாருக்குமே பட்டுவாடா செஞ்சிட்டாங்க. இப்போது எலெக்ஷன் மட்டும்தான், போலிங் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. நாளைக்கு ஓட்டுப்பதிவு. ஸோ இதில் என்னென்னா எந்த கட்சி வந்தாலும் தனிப்பட்ட மனிதனுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குமான்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அப்போது இப்போ பார்த்திங்கன்னா நாடு பயங்கர ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு, அதாவது நாம் செய்கிறது சரியாக தவறான்ற ஒரு புரிதல் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேசன்ற ஊரில் ஒரு மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி மக்களை சித்திரவதை பண்ணி போலீஸுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் மக்களே தப்பு பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனில் தான் இருக்குது. அதாவது 2 கட்சி தான் மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, மாறி மாறி அவங்க தான் வராங்க. அப்படி வந்த போதிலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வரும்? அதாவது ஒரு பெண்களை நம்ம சீர்குலைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் தானே முடியும். அந்த சட்டம் வந்துச்சுன்னா மக்கள் நம்மளை கொன்னுடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஃபேமிலி அந்த ஊரில் வாழ வைக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே எதுவுமே இல்லைன்னா அப்போ மனிதன் என்ன பண்ணுவான்? தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு தான் போவான். அப்போ சட்டங்கள் கடுமையாகணும் அப்படின்னா அந்த ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக வந்தால் தான் அந்த சட்டங்கள் கடுமையாகும். இது வரைக்கும் நடந்த இந்த அதிமுக திமுகவில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சட்டம் வந்த மாதிரி தெரியல மக்களுக்கு. அப்படி வந்திருந்தால் மக்கள் பயத்தில் இருப்பான், யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வந்தால் மட்டுமே இப்படியான ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வர முடியும். அப்போது அப்படி ஒரு கடுமையான சட்டங்கள் வந்தால் பெண்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு இருக்கும். பெண்கள் பாதுகாக்கப்பட்டாலே அந்த ஊரும் அந்த நாடும் சிறப்பான ஒரு
முன்னேற்ற பாதையில் செல்லும். இப்போ இதெல்லாம் கடுமையான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு தலைவருக்கு வந்து ஒரு ஒரு மனோ தைரியம் வேணும். மனோதைரியம் எப்படி வரும்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு அரசனுக்கு சிறந்த வருமானம் வரணும். அப்போ அந்த வருமானம் அந்த ஒரு ஒரு அரசனுக்கு வருமானம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, குடிமக்கள் வந்து நல்ல பாதையில கொண்டு போனாங்கன்னா, குடிமக்கள் செலுத்தக்கூடிய வரி தான் உங்களுக்கு வருமானம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வருமானம் எந்த வழியில அரசுக்கு வந்துட்டு இருக்குன்னா, சாராயத்துலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. அத வச்சு தான் வந்து ஆட்சியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்ப எப்படி மக்கள் வந்து நல்ல சட்டம் கிடைக்கும்? இப்போ கேள்விக்குறி தான். இப்போ வந்து இலவசங்கள் எல்லாருக்குமே குடுக்குறாங்க. எல்லா ஆட்சியாளர்களுமே எல்லா கட்சிக்காரர்களுமே நான் இலவசம் குடுக்குறேன்றாங்க. அந்த இலவசம் எங்கேருந்து எடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சாராய கடையிலேருந்து தான் எடுக்குறாங்க. அப்போ அந்த பணம் வந்து நல்ல பணமானா, அது தவறான பணம். அந்த தவறான பணம் வந்து நம்மகிட்ட வரும்பொழுது, நம்மளையும் தவறான செயல் செய்யத்தான் தூண்டும். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் வரணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வேணும். நல்ல ஆட்சியாளர்கள் வரணும்னா, நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல மக்களாகிய நாம தான் வந்து ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். அது நம்ம கையில இருக்கு. நாளை என்பது அது நமக்கான நாள். அது எல்லாருமே வந்து ஒரு ஒரு அறிவார்ந்த சிந்தனையோடு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம். இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசா வரணும். பார்க்கலாம். அது வந்து மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். அடுத்து நம்ம இந்த வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மஞ்சள் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு வந்துடலாம். ஒரு வீடுனாலே வாசல் இருக்கணும். வாசல்னா நுழைவு வாயில், வாயில் படி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு எப்படி உடல் பாகத்தில் வாய் ரொம்ப முக்கியமோ அதுபோல் ஒரு வீட்டுக்கு நுழைவாயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல உணவு அவன் வந்து உட்கொண்டாதான் அந்த மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த நல்ல உணவு என்பது வாய் வழியாக தான் போகும். தவறான உணவை நம்ம எடுக்க மாட்டோம்ல. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வீட்டுக்கும் அதே நிலையில தான் இருக்கு. வீட்டுக்கு வந்து ஒரு நுழைவாயில் நல்ல வாயிலாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ அந்த நல்ல நுழைவாயில் அப்படின்னா அது உச்ச பகுதியில் இருந்தால் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த நுழைவாயிலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டு அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வீட்டோட மெயின் வாயில் நுழைவாயிலுக்கு அந்த நிலைக்காலுக்கும் கீழே இருக்கக்கூடிய கீழ்ப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கும் மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் வச்சு அது பக்கத்தில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணாங்க. இப்படி பூஜை பண்ணி நம்ம நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணாங்க. இது வந்து அந்த பூஜை பண்ணுறதுனால அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்களா அப்படின்னா ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது ஒரு 10% வச்சுக்கலாம். மீதி 90% அந்த மஞ்சள் அந்த கொம்புக்கு பூசினாங்கல்ல, வாஸ்கால் கொம்புக்கு, அந்த மஞ்சள் தான் வந்து தேவையில்லாத கிருமிகளை வீட்டுக்குள்ளே வராமல் அங்கேயே தடுத்து நிப்பாட்டுச்சு. இப்போ நம்ம அந்த வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரும் வீட்டோடு இருக்க மாட்டாங்க. வெளியில் போவாங்க, வேலை நிமித்தமாக போவாங்க, தொழில் நிமித்தமாக போவாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவங்க கூட அந்த அவங்க எங்கெல்லாம் போய் சுற்றுறாங்களோ அங்கேருந்து கிருமிகள் வரும். அந்த கிருமியெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டியோ இல்லை வேற ஏதாவது சென்சாரோ நம்ம வச்சுக்க முடியாது. அப்போ அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அழகாக அந்த மஞ்சள் என்ற ஒரு சென்சார் செக்யூரிட்டி கான்செப்டை அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மஞ்சள் வந்து அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்க வெளியவே குளிச்சுட்டு போவாங்க. அவங்க அந்த துக்கம் நடந்த வீட்டில் பக்கத்துலேயோ இல்லை தூரமோ எங்கேயோ இருந்திருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு கிருமி வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வீட்டுக்கு வெளியிலே குளிச்சுட்டு போனாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் குளிக்கக்கூடிய இடமோ அந்த மாதிரியான ஒரு வசதியோ இப்போலாம் வந்து இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, சின்ன சின்ன இடத்த வாங்கி வீடு கட்டி அந்த வாங்குற இடத்த மட்டுமே வீடு கட்டிட்டு மக்கள் வந்து குடும்பம் குடியிருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியில் குளிக்கக்கூடிய வசதி இல்லாமல் போயிடுச்சு.
ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மஞ்சள் என்ற கான்செப்டில் நம்ம போகணும். ஆனால் இப்போ யார் மஞ்சள் வீட்டுக்கு வந்து அந்த வாசக்கால் நிலைப்படிக்கெலாம் வந்து பூசுகிறாங்க? எல்லாமே வந்து சிம்பிளாக இப்போ மஞ்சள் பெயிண்ட் என்ற கான்செப்டில் வந்துட்டாங்க. அது அது வந்து ஏதோ ஒரு அழகுக்காக பண்ண வேண்டியது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அழகாக மஞ்சள் பெயிண்ட் அடித்து அதுக்கு குங்குமம் மாதிரி ரெட் கலரில் பெயிண்ட்லாம் அடித்து விட்டுறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஆரோக்கிய குறைபாடு என்பது நிச்சயமாக வந்துருச்சு. அது நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டுங்க, இல்லை கட்டாத போங்க, எப்படி வேணாலும் வீடு கட்டுங்க, எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ஆரோக்கிய குறைபாடு நிச்சயமாக இருக்குது. ஒருத்தருக்காவது இருக்குது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது நம்ம முன்னோர்கள் செஞ்சதை நம்ம செய்ய தவறியதுனால நமக்கு வந்து இந்த ஆரோக்கிய குறைபாடு வந்துடுச்சு. அப்போ இனிமேலாவது மக்கள் வந்து கொஞ்சம் அந்த அது மூட நம்பிக்கைன்னு சொல்லாமல் அந்த நிலைப்படிக்கு அந்த மெயின் வாசக்காலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க, இல்லை ஏற்றாமல் போங்க, இந்த வேலையை மட்டும் செஞ்சு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி அந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.